ஏர் இந்தியா விபத்து உலகளாவிய அளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதை தாண்டி நம்முடைய பல உணர்வுகளை ஏற்படுத்துது. மனித வாழ்க்கையுடைய நிரந்தரமற்ற தன்மையை, அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துயர செய்திகளும், ஒவ்வொருடைய வாழ்க்கை திடீர்னு மாறி போனது எல்லாமே நமக்கு பெரிய அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்துகிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா இது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஆராயத்துக்கு பல்வேறு குழுக்கள், இயல்பாகவே இதற்கு நடக்கக்கூடிய பணிகளெல்லாம் முடுக்கி விட்டிருக்கிறது அமைப்புகள். பல கேள்விகளை எழுப்புகிறது. நம்முடைய இயல்பா விமான பயணம் பற்றிய அச்சத்தை இது மேலோங்க செய்யுது. ஆர் வி ரைட் டு பி கன்சர்ன்? ஏர் இந்தியா விமான விபத்து கற்றுத்தரும் பாடம் என்ன என்பது தான் இன்றைய விவாதத்துடைய பிரதான தலைப்பு. நம்முடைய திரு மோகன் சந்திரமௌலி அவர்கள் இணைகிறார். துணை பொது மேலாளராக ஏர் இந்தியாவில் பணியாற்றியவர். அதே போல் விமான பராமரிப்பு வல்லுநர் திரு சிவகுமார் அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். மேலும் வல்லுநர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த கிராஷ் சைட்லேருந்தே நமது செய்தியாளர் குழு உள்ளிட்ட அங்கே இந்த நிகழ்வை பார்வையிட்டவங்க எல்லாம் கூட இணைய இருக்கிறாங்க. நான் திரு மோகன்கிட்டேருந்து இதை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நிறைய தியரிஸ், இது இதனால் நடந்திருக்கலாம், இது அதனால் நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு பூர்வாங்கமாக அதை தெரியறதுக்கே, ஊர்ஜிதமாக தெரியறதுக்கே சில காலமாகலாம். ஒரு விரிவான விசாரணை அறிக்கையெல்லாம் ஒரு வருஷத்துலேருந்து 18 மாதம் ஆகும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இயல்பாக எல்லாருக்கும் எழக்கூடிய அச்சம் விமான பயணம் அப்படிங்கிறது சேஃபா, செக்யூரா, இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கே. பட் இந்த விமான பயணங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்பொழுது, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அச்சத்தோடு பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த ஒரு விமான விபத்தில் அதனுடைய சோகம் நிச்சயமாக, தாக்கம் நிச்சயமாக மனசில் இருக்கும். எமோஷ்னலி பீப்புள் வில் பி அப்செட். ஆனால் என்னுடைய 37 வருஷ அனுபவத்துலேயும் சொல்கிறேன், ஐ எம் 68 இயர்ஸ். த சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். நீங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் நின்றுருந்தாலும் சரி, உங்கள் மேலே யாராவது வந்து இடிக்கலாம். ஆர் நீங்கள் சும்மா ரோட்டில் நின்றுருக்கவங்க மேலே பஸ் வந்து இடிக்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். அது வந்து இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு ஏரோப்ளேன் டிபார்ச்சர், அதாவது இப்போ ஒரு சரி இந்த கேஸை எடுத்துப்போமே, அகமதாபாத் டு லண்டன் அந்த ஃப்ளைட் போகிறதுன்னா 100% மெயின்டெனன்ஸ் செக். யூ ஹேவ் த லைன் மெயின்டெனன்ஸ்னு முதல்ல ஒன்று இருக்குது. அப்புறம் மேஜர் மெயின்டெனன்ஸ் இஸ் ஸ்லைட்லி எலாபரேட். லைன் மெயின்டெனன்ஸ் எடுத்துப்போம். லைன் மெயின்டெனன்ஸில் ஏர்க்ராஃப்ட் ஹஸ் கம் ஃப்ரம் டெல்லி டு அகமதாபாத். தி கிரவுண்ட் இன்ஜினியர்ஸ் who are doing line maintenance, they have various duties, various specialization. One is called engines, second is called airframes, second avionics. In addition to the usual cabin amenities and all that stuff, they are trained by the manufacturer, in this case Boeing. In that type, Boeing company 787, say Air India version, so that there are so many things. Operations manuals are there. There are no compromises on that. Second, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுறோன்னாக்க, we just take them for granted. They know the expertise. They are qualified aeronautical engineers. No, in this kind of thing, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, மேனுஃபேக்சரர் உடைய ஃப்ரீக்வெண்ட் இந்த மாதிரி வேர்ல்டில் வேறு ஏதாவது இடத்துல ஆக்சிடென்ட்டோ இன்சிடென்ட்டோ நடந்தோ அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு இயர்லி ரெஃப்ரெஷர்ஸ் they have to undergo. engineers இது வந்து என்ஜினியர்ஸ்க்கு வந்து in all their subjects இதெல்லாம் நடக்குது. சரி, இதெல்லாம் மீறி எப்படி நடந்திருக்கும்? ஒரு இயல்பா அச்சம் வரத்தானே செய்யும். பறக்கிறதுக்கு சேஃபா இல்லை. சி, ஏன் அது நடந்ததுங்கிறது வில் கம் டு நோ ஷார்ட்லி. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு இஃப் ஐ எம் பர்மிட்டட் டு கோ பேக் இன் தி ஹிஸ்ட்ரி, பெங்களூரில் ஒரு ஏர்பஸ் 320 ஆக்சிடென்ட் நடந்தது. எந்த வருஷம்? 1990 பிப்ரவரி மாதம் 14, 14th February 1990, VTEPN. Both the captains are my close friend, Captain Gopochkar and Cyril Fernandez. அந்த ஏர்க்ராஃப்ட் அப்போ தான் 320 வந்திருக்கு இந்தியாவில். அது வந்து புது டெக்னாலஜி ஆல்டுகெதர், ஃப்ளை பை வயர் டெக்னாலஜி. இந்த ஃப்ளை பை வயர் டெக்னாலஜி வந்த அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால நேச்சுரல் ரியாக்ஷன்ஸ், இது ஐ எம் வெயிட்டிங் இன் கப்புள் ஆஃப் டேஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. யாருக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்களாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஹர்மோகன் தவன், யூனியன் மினிஸ்டர் சிவில் ஏவியேஷன், 21st of February 1990 grounded A320. The famous Pilots Association claimed இது புது டெக்னாலஜி, இதுக்கு கிடையாதுன்னு. அந்த சமயத்தில் ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி இஷ்யூட் அ நோட்டீஸ், நீங்கள் யாராவது இந்த சேஃப்டியை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ வில் இஷ்யூ கோ டு த டெஃபமேஷன்.
Air Marshal S.S. Ramdas committee went into that. He is in charge of Defense Research and Development Organization, chairman of that. Air Marshal S.S. Ramdas committee did entire thing with Airbus 320. இன்னைக்கு இந்தியாவில் 90% of the civil aeroplanes are Airbus 320. அதனுடைய small variations, extended is 321, slightly abbreviated is 319. ஸோ ஒரு டெக்னாலஜி புதுசாக வரும்போது அடாப்டேஷன் இஸ் டிஃபிகல்ட். நம்மளுடைய ப்ராக்டிக்கல் எடுத்து பட் ஆனால் இதுக்கு ஒரு நீண்ட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல இந்த ஏர்கிராஃப்ட் வெரைட்டிக்கு. இது 787. சி இதுக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. என்னோட ரிகாலில் ஐ திங்க் ஆனால் ஆல் நிப்பான் ஏர்லைன்ஸ் ஹேட் அ ஓவர் ஷாட் சம்வேர் இன் ஒன் ஆஃப் தி இந்த மாதிரி கிராஷ் இல்லை. There was no fatality at all. This is the first fatal. This is the first fatal accident. And in the I am very proud to say in the Airbus தமிழ்ல சொல்லலாமா எல்லாரும் sorry இது நான் வந்து ஒரு என்ன ஒரு பெருமையா நான் கருதுறேன்னா 19th September 2012 நான் வந்து ஏர் இந்தியாவுடைய சென்னை விமான நிலையத்தை பொறுப்பில் இருந்த சமயத்தில் தான் முதல் டெல்லி டு சென்னை ஃப்ளைட் இந்த 787 வந்தது. எங்கிட்ட இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொண்டிருப்பேன். அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நார்மலாக நம்ம கார்லலாம் இருக்க மாதிரி ஷேடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக தி கேபின் அட்மாஸ்பியர் வில் சேஞ்ச். அந்த இதுக்கு வெளியில் இருக்கிற வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்லாம் சேஞ்செல்லாம் பண்ண மாட்டாருன்னு. வெரி சேஃப், வெரி கம்ஃபர்டபுள். நீங்கள் இந்த சீட்டிங் உடைய கான்ஃபிகரேஷன் கூட இந்த இடுப்பில் கூட உங்களுக்கு வலி வரக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி ஏர் இந்தியாவுடைய 787 இருக்கிறது. சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் ஆக்சிடென்ட் டூ ஹேப்பன். இன்றைக்கி ஃபேமஸ் பிராண்டட் கார்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர் தி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ரேஸ் கார்ஸ், ஐ எம் டாக்கிங் த நார்மல் பேசஞ்சர்ஸ் கார்ஸ். ஆக்சிடென்ட் நடக்கலையா? ஓகே. ஸோ இதையும் தாண்டி ஃப்ளைட் வந்து இன்னைக்கு சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு 500%. ஓகே டாக்டர் சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது நம்ம எப்படி எதிர்கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசுகளாகட்டும் அமைப்புகளாகட்டும் இவ்வளவுலாம் விளக்கம் கொடுத்தாலும் கூட, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் கூட ஒரு இயல்பான அச்சம் இந்த நிறுவனத்து மேலே இருக்க போகுது. ஃப்ளையிங் மேலே ஃபார் சம் டைம் அட்லீஸ்ட் உலகளாவிய அளவில் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு ஹை ப்ரொஃபைல் இன்சிடென்ட், இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டை இந்தியன் ஸ்கைஸில் நம்ம பார்த்ததில்லை. அப்படிங்கும்போது என்ன பாடம் தருதுன்னு நினைக்கிறீங்க? பாடங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த பாடங்களை நம்ம கத்துக்கிறோமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ளையிங் இஸ் த சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிராவல். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஏர் கிராஷ் நடக்கும் போது ஒன்று மீடியா கவர் ஒரு ரோட் ஆக்சிடென்ட்டை விடவோ இல்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை விடவோ பல மடங்கு அதிகமா இருக்கு. ரெண்டாவது, ஃபேட்டாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஏர் கிராஷ்ல அதிகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கார் ஆக்சிடென்ட்ல ஒரு 10 ஆக்சிடென்ட் ஆனா ஒரு 3-4 ஆக்சிடென்ட்ல புடைச்சு வந்துடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த 2-3 காரணங்களுக்காக ஏர் கிராஷ்னாலே நம்ம வந்து பிளஸ் ஒரு ஃபீலிங் ஆஃப் நாட் பீயிங் இன் கண்ட்ரோல். ஆக்சுவலா நம்ம ட்ரெயின்ல பெருசா கண்ட்ரோல்ல இருக்கோமா, இல்ல கார்ல உட்காந்து நம்ம பின் சீட்ல உட்காந்து இருக்கும்போது நம்ம என்ன கண்ட்ரோல்ல இருக்கோம். பட் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம். வேறஸ் ஏர்ல we are completely dependent on your flying in a closed சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த காரணங்கள்னால. ஆனால் 1-2-3 திங்ஸ் ஆர் தேர். ஒன்று, இந்த ப்ரோப், இந்த விசாரணை அப்படிங்கிறது இப்போ பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, மாலை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ இதனுடைய விசாரணை முழுமையாக வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும். அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பல முறை இந்த விசாரணைகள் மீது கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ சிம்பிளா இல்ல, மல்டிபிள் டைம்ஸ். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் பல நாடுகளில் இருந்து இந்த NTSB, நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டுன்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அங்கிருந்து அவங்கள நடத்த சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு பி ஹெல்ட் அண்டர் தி ஓவரால் சூப்பர்விஷன் ஆஃப் அவர் கவர்மெண்ட். பட் ஒரு வெளி பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நடத்துறதுல உண்மை கண்டறிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ரெஷர்ஸ் வரும். இந்த காரணத்தை இப்போ போயிங் இருக்காங்க. போயிங் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும் 737 மேக்ஸ்ல என்ன ஆச்சு, அதெல்லாம் கிரவுண்ட் பண்ணி வச்சு அதுல சீரீஸ் ஆஃப் கிராஷஸ் நடந்து, ஸோ அவங்க கம்பெனி மேல ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்பதான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கல்ஃப் விசிட் போகும்போது கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம்
நூற்றுக்கணக்கான போயிங் ஏர்கிராஃப்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதான் அதுலேருந்து மீண்டு வர்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பியும் ஏதேனும் ஒரு காரணம் ஏர்கிராஃப்ட்ல ஒரு தவறு இருந்தது அப்படின்னு வந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர் இந்தியாவும் உதாரணத்துக்கு மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இது எல்லாமே ஸ்பெகுலேஷன். நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது ஏர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதனாலதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது எப்பவுமே தேர் வில் பி பிரஷர்ஸ். அந்த பிரஷரை மீண்டு ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நியாயமான விசாரணை, நேர்மையான விசாரணை நடந்தால்தான் இது மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும். இப்போ இது இந்த காரணத்தினால் நடந்தது, இதை எப்படி தவிர்க்கலாம், அடுத்த வெர்ஷன் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட்லயோ இல்ல இன்டர்ம்லயோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏர்கிராஃப்ட்ல உண்டாக்கலாம். ஸோ இது உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு உதவும். ஸோ அதனாலதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஃபுல்லி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் என்கொயரி இஸ் கண்டக்டட். இந்த பர்டிகுலர் கேஸ்ல இட் ஷுட் பி டெஃபினெட்லி பாசிபிள். ஏன்னா இப்போ MH370 மாதிரி ஏர்கிராஃப்டே எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி இல்லை. இதுல எல்லா எவிடன்ஸும் நமக்கு விஷுவல் எவிடன்ஸ் இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் எப்படி போச்சு, எப்படி டேக் ஆஃப் ஆச்சு, எந்த ஸ்டேஜ்ல டிசைன் பண்ண ஆரம்பிச்சது, அதனுடைய ஃபிளாப்ஸ் என்ன பொசிஷன்ல இருந்துச்சு, எல்லாத்துக்கும் there is விஷுவல் எவிடன்ஸ். ரெண்டாவது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அண்ட் டேட்டா ரெக்கார்டர் ரெண்டுமே ரிகவர் பண்ணியாச்சு. ஸோ இதனால இதனுடைய விசாரணையில அடுத்த சில நாட்களிலேயே இதற்கு என்ன காரணம், பல ஸ்பெகுலேஷன் இருக்கு. அது ஸ்பெகுலேட் பண்றதுல இட் இஸ் நாட் வைஸ். பட் காரணம் என்ன அப்படிங்கிறது குறைந்தது அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் எக்ஸ்பர்ட்ஸுக்கு நமக்கு தெரிய வருமானு தெரியாது, சொல்லுவாங்களான்னு தெரியாது. பட் 15 நாட்கள் 20 நாட்களுக்குள் ஓரளவிற்கு அவர்கள் ஒரு கன்க்ளூஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்டிங். திரு சிவகுமார், இது உங்களுக்கு அதிர்ச்சியை தருதா? இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரோட்டோகால் இருக்குது, இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஒரு சேஃப்டி ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, அதை தாண்டி இது நடந்த விதம், இதில் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய தியரிஸ் இருக்குது, இதை தாண்டி இது நடந்த முறை உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குதா உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இந்த போயிங் 737-8-9-10 இந்த 3 சீரியல் ஏர்கிராஃப்டும், இந்த ஏர்கிராஃப்ட் 2011 லான்ச் பண்ணது. இந்த ஏர்கிராஃப்டில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 ஏர்கிராஃப்ட் போயிங் நிறுவனத்தால் உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டில் 787-800 சீரியலில் பாதுகாப்பு குறைபாடுகள் கடந்த 14 ஆண்டுகளாக இருக்கிறது ரெக்கார்டு போயிங் நிறுவனத்துடன் உள்ளது. அவங்களோட இன்ஜினியர்கிட்ட அந்த பர்டிகுலர் இன்ஜினியர், அதுக்காக அந்த சீஃப் இன்ஜினியரும் இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டில் தொடர் டெக்னிக்கல் எரர் இருக்குங்கிறது தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியா? அந்த பதிவு பண்ண அடிப்படையில் ஏற்கனவே ஆமாங்க, இந்த பதிவு பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த ரகம்ங்க 787, இந்த 787 ஆமாங்க, இதுல 3 சீரியல் -8-9-10. இந்த 3 ஏர்கிராஃப்ட்ல 8, அதாவது இந்தியாவை பொறுத்தளவு ஏர் இந்தியா -8-9 -8ல 22 மற்றும் 4 மொத்தம் 26 ஏர்கிராஃப்ட் ஏர் இந்தியா வாங்கியிருக்கு. -9 சீரியஸ்ல 6 ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காங்க. இந்த 14 வருடங்கள்ல இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல பயன்படுத்தப்பட்ட இந்த பேட்டரியில அங்கங்க ஃபயர் ஆகிட்டு இருந்தது. இந்த 14 வருடங்கள்ல ஹைட்ராலிக் கசிவுகள் ஏற்பட்டது, பேட்டரி தொடர்பான தீப்பிடிப்புகள் இருந்தது, மடல் செயலிழப்புகள் அந்த ஃபிளாப்ஸ்ல எரர் இருந்தது, தொடர்ச்சியான தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்தது. அது மட்டுமல்லாம தரக்கட்டுப்பாடு சிக்கல்கள் இந்த விமானத்தில் இருந்தது. பட் இவ்வளவு பெரிய குறைபாடுகள் ஹிஸ்டரி இல்லையே. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லையே, அப்படி ஒரு பதிவான நிகழ்வு இல்லையே. இல்லைங்க, இந்த போயிங் நிறுவனத்திடம்
2011 2025 வரைக்கும் இந்த போயிங் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய இன்ஜினியர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டு அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து இந்த குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு, புகாரும் கொடுத்துருக்காரு. இதனால இந்த 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 ஏர்கிராஃப்ட் வந்து 2 முறை 2019 2019லையும் 2021-23 இந்த விநியோகம் வந்து நிறுத்தப்பட்டது. அது போக அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த பேட்டரியை வந்து சரி பண்ணி அந்த லித்தியம் பேட்டரி இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த லித்தியம் பேட்டரியை வந்து சரி பண்ணி தொடருங்க அப்படின்னு சொல்லி அந்த போயிங் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் போயிங் நிறுவனம் ஒவ்வொரு முறையும் அந்த புகார் அடிப்படையில் வர்றப்ப வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணாங்களே ஒழிய, பட் இதுவரை அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக 100% பண்ணலை. இந்த 787-8 ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு அந்த இன்ஜினியர் கொடுத்த தகவல் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஜாயினிங்கில் வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறது அவர் ஒரு பதிவு, அந்த அவருடைய குற்றச்சாட்டில் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அது ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுக்கும் இடையில அந்த கேப்போட அளவு வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு கேப் இருந்தது அப்படிங்கிறது அதை அவங்க இது வரைக்கும் அதை சரி பண்ணலை. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு போயிங் நிறுவனம் தயாரிப்புலேயே வந்து அவங்க வந்து ஒரு உற்பத்தி குறுக்கு வழிகளை கையாண்டாங்க அப்படிங்கிறது அந்த நிறுவனத்திற்கும் சரி, இந்த ஏர்கிராஃப்டை வாங்கின எல்லா நாடுகளுக்குமே இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டை பற்றி அவங்க வந்து போயிங் நிறுவனத்தில் வந்து வெளிப்படையாகவே அவங்க இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, 2 மாற்று கருத்துக்கள் இதுவரைக்கும். ஹோல்ட் யுவர் தாட்ஸ், நீங்களே பதில் சொல்லுங்க. டாக்டர் சுமந்த் அண்ட் மிஸ்டர் இல்ல, அவர் சொல்றது ஃபேக்சுவலா சில விஷயங்கள் இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவத்திற்கும் லித்தியம் பேட்டரிக்கும் அல்லது அவர் சொல்ற மற்ற விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எந்த விதமான ஒரு ஆதாரம் இது வரைக்கும் யாருமே சொல்லல. சோ இது வந்து பொதுவாக 787 ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் விளக்கியிருக்கிறார். இல்ல ஆல் அதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாத ஏர்கிராஃப்ட்னு பாத்தீங்கன்னா மிக சிலதான் வரும். ஏன்னா முதல்ல ஒரு ஏர்கிராஃப்ட் புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். இப்ப 737 மேக்ஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, 2-3 கிராஷ் ஆனப்புறம் தான் அதுக்கப்புறம் அதை வந்து கிரவுண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல மாத காலம் அதை கிரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லா ரெக்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் சாங்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் இது வந்து 16 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வாஸ் இன் 2009 or 10. இப்போ வந்து 2025 இருக்கும். 16 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2011 இருந்துனா 14 years they have been flying without a single fatal accident. Right? There are now more than 1150 B787 series aircraft in operation. Okay. 1150. So இது பொதுவா வந்து எஸ் ஏர்கிராஃப்ட்ல சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, ஆனால் அதுதான் நேற்று நடந்த சம்பவத்துக்கு காரணம் என்று கூறுவதற்கான ஆதாரம் இல்லை. ஓகே, ரொம்ப சுருக்கமாக மிஸ்டர் மோகன் அண்ட் மிஸ்டர் சிவகுமார் ரெஸ்பாண்ட். திரு தர்மேந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த சம்பவம் நடந்தபோது படைகள்லாம் போய் எங்கள் மீட்பு பணிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி தன்னார்வலராக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய திரு தர்மேந்திரன் ரொம்ப முக்கியமாக இந்த மீட்பில் பங்கு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். மோகன், உங்களுடைய இந்த லித்தியம் பேட்டரி பற்றி மிஸ்டர் சிவகுமார் சொன்னார். ஏர் இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் செப்டம்பர் 2012 வந்தோடனே டிசம்பரில் we had a global FAA advisory to ground all 787 around the world, and somewhere in April end அதாவது they replaced the entire battery, this one, because it was getting heated up. There was a fire warning which was coming up recurrently வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட்ஸ் are grounded. Boeing came on its own, carried, we call it retrofit. They did a retrofit of these battery compartments, and till now that error has not occurred at all. Okay, இதுக்கு அது காரணம் இப்போ இந்த நீங்க ஃபிளாக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இது காரணம்னு எந்த ஒரு ஏவியேஷன் எக்ஸ்போர்ட்டுமே சொல்லலையா? அஃப்கோர்ஸ் இந்த கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணணும், பட் இதுக்கு நிறைய தியரி சொல்லப்படுதில்ல. இதனால நடந்திருக்கலாம், ஃபிளாப்பிங்னால நடந்திருக்கலாம், அது இதுன்னு நிறைய தியரி சொல்லப்படுது. எதுவுமே டசன்ட் பாயிண்ட் அவுட் டு தி இஷ்யூஸ் நீங்க ரைஸ் பண்ணது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. திரு சிவகுமார், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். சார், இந்த லித்தியம் அயன், அதாவது
இந்த ஏர்கிராஃப்ட் வந்து டெல்லி டு அகமதாபாத் லேண்ட் ஆயிருக்கு. அந்த ஃப்ளை பண்ண டைம் வந்து ரெட் அலர்ட். த டெம்பரேச்சர் வாஸ் டூ ஹை ஆக்சுவலி. திருப்பி அந்த டெம்பரேச்சர்ல இந்த லித்தியம் அயன் பேட்டரினால ஒரு ஃபயர் ஏற்பட, அதாவது இந்த காரணங்கள், இந்த விபத்துக்கான காரணங்கள் ஒரு 5-6 காரணங்கள் இதில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சரி. ஒன்று, அந்த லித்தியம் அயன் பேட்டரினால டியூ டு ஹீட்னால அது ஃபயர் ஆயிருக்க வாய்ப்பு. நான் ஒரு சாமானியனா கேட்கிறேன், மன்னிக்கணும். இப்ப இதெல்லாம் கேட்கறாங்கல்ல, லித்தியம் பேட்டரி இருக்கான்னு கேட்கறது வந்து இந்த காரணத்தினாலயா? ஏர்போர்ட் செக்யூரிட்டியில அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஐ சி. இல்ல, No, passenger carrying a lithium is totally different. Okay. Just a layman clarification. Yes, sir. சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல வந்து தொழில்நுட்ப சிக்கல்கள், பாதுகாப்பு கவலைகள், டிஃபெக்ட்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது இந்த ஏர்கிராஃப்ட்ல கடந்த 14 வருடங்களா இருந்தது. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து முக்கியமா நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடல் செயலிழப்பு, இந்த லித்தியம் பேட்டரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேற்றும் இன்றும் பேசுகிற எல்லாருமே அந்த ஃப்ளாப்ஸை பற்றி தான் அவங்க வந்து அதை ஹியூமன் எரர் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அந்த மடல் செயலிழப்பை பாயிண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பேட்டரியை சொல்கிறாங்க. மூணாவது, இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்காக ஒரு 13,000 கிலோமீட்டர்லேருந்து 14,500 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஏர்கிராஃப்டாக இருக்கணும், ஒரு லகுவான வானூர்தியாக இருக்கணும், ஒரு நம்ம கம்பேர் பண்ணுற அதே ஏர்கிராஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கணும். அப்படிங்கிறதுல அவங்களுடைய ஒவ்வொரு பாடியில் அவங்க எடுத்துக்கொண்ட மெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கவனம் செலுத்துனாங்க. பட் குறிப்பிட்ட அந்த உற்பத்தி குறுக்கு வழிகளை இந்த போயிங் நிறுவனம் இந்த ஏர்கிராஃப்டில் கையாண்டாங்கிறது ஏற்கனவே இது வந்து ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கு, இந்த இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க இண்டிகேட் பண்றீங்க. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இதோட ரெஸ்பான்ஸ் பத்தியும் பேசுவோம். இது போயிங் நிறுவனத்தோட ரெக்கார்டை மட்டும் இல்லாமல், அவங்களோட கிரெடிபிலிட்டி மட்டும் இல்லாமல், ஏர் இண்டியா பற்றிய அது புதுசாக இப்போ வந்து டாடா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அது பற்றின கன்சர்ன்ஸையும் இப்போ எழுப்பப்படுறதை பார்க்குறோம். அந்த நிகழ்வை பார்த்த சம்பவ இடத்துல இருந்த தமிழர் திரு தர்மேந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். நீங்க என்ன பார்த்தீங்க? வாட் டிட் யூ கோ த்ரூ? விரிவா சொல்லுங்க நேயர்களுக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நாங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கார் நாங்க நின்று கார் போடுவேன். அப்புறம் திடீர்னு 138க்கு ஒரு சவுண்ட் வந்தது, பெரிய பயங்கரமான சவுண்ட். இந்த சவுண்ட் வந்த உடனே நாங்க அப்படியே உடனே அங்க ஓடி போய் பார்த்தோம். அப்போ ஒரு பிளேன் அங்க பிளாஸ்ட் ஆகி அங்க இருக்கிற அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அங்க தங்கிட்டு இருந்தாங்க. அங்க மெஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்டலும் மெஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கு மேல வந்து ஃபிளைட் விழுந்து பாதி துண்டு ஆயிடுச்சு சார். ஒரு பாதி துண்டு மெஸ் மேல விழுந்தது, அதுக்கு பாதி துண்டு, அதுக்கு நெக்ஸ்ட் 3 பில்டிங்ஸ் இருந்தது. அதை போய் அதை ஹீட் பண்ணி அங்க அந்த ஃபுல் ஃபயர் சார். அரௌண்ட் 100 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் ஃபுல்லா நெருப்பு, அப்படியே பர்னிங், எவ்ரிதிங் இஸ் பர்னிங். நோபடி கேன் கோ டு நியர் சார். அந்த கிராஷ் நடக்கும்போது நீங்க பாக்குறீங்க, நீங்க அந்த விசினிட்டில இருக்கீங்க. எஸ் சார், அங்கே பக்கத்துல தான் நின்று இருந்தோம் சார். நாங்க எங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல நாங்க நின்று இருந்தோம். அத உடனே அந்த ஆர்மி கேன்டன்மெண்ட், எங்க வீடே பக்கத்துல இருக்குது சார், ஆர்மி கேன்டன்மெண்ட் பக்கத்துல. அப்போ அந்த பிளைட் வந்து அங்க விழுந்த உடனே எங்களுக்கு நாங்களே பார்த்தோம் சார். அதுக்கு ஓடி போனோம், நாங்க பார்த்தோம். அந்த நெருப்பு அவ்வளவு பயங்கரமான நெருப்பு வந்து நம்ம கிட்ட போக முடியல சார். ஏன்னா ஹீட் அப்படி 125,000 லிட்டர்ஸ் பியூர் ஆயில் சார், ஃபியூல். அந்த ஃபியூல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆடோன்னு நெருப்பு மாதிரியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சார். அப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா, லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு மேல வந்து அந்த பிளைட் விழுந்த உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த டாக்டர்ஸ்க்கு அரௌண்ட் 35 to 40 டாக்டர்ஸ் எல்லாம் எரிஞ்சு செத்துட்டாங்க சார். நாங்க உடனே அங்க போய் அந்த சில டாக்டர்ஸ் எல்லாம் அந்த
செவரெல்லாம் விழுந்து அவங்க காலெல்லாம் அமுத்தி இருந்தது. அதை நாங்க 10-15 பீப்புள்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க சில டெட் பாடிஸ் நாங்கெல்லாம் அங்க இருந்து காப்பாற்றோம் சார். சில பேரை நாங்க காப்பாற்றோம், அந்த ஃபியூ பீப்புள்ஸ் தான் காப்பாற்ற முடியாது. ஆனா மேக்சிமம் ஃபிளைட்ல இருந்தவங்க மேக்சிமம் பீப்புளா எரிஞ்சுட்டாங்க. ஒரே ஆள் தான் தப்பிச்சுட்டா சார். இப்போ இந்த போலீஸ் ஃபோர்ஸோ படைகள்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்க மீட்பில் ஈடுபடுறீங்க சார்? ஆக்சுவலி போலீஸ் அது ரொம்ப அதுக்கு வரதுக்கு 15-20 minutes ஆகும். Of course, there is a response time. Understandably. Yes, sir. Okay. நாங்க கிட்ட அங்க நின்னு இருந்தோம் சார். ஆனா ஆர்மி கென்டன்மெண்ட் அங்க ஒரு வால் இருந்தது. அவங்க உடனே அந்த வால் உடைச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க சார். சீக்கிரமா அவங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்க கூட சார் உள்ள போக முடியல. ஏன்னா அவ்வளோ அந்த பர்னிங், அந்த நெருப்பெல்லாம் அவ்வளோ ஒரு 100 meters 150 meters ஃபுல்லா அந்த நெருப்பு இருந்தது சார். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபயர் பிரிகேட்ஸ் வந்து அந்த அதுக்கு மேல தண்ணி போட்ட உடனே கொஞ்சம் அந்த அது சுமாரான பிறகு நாங்க உள்ள ஓடி போனோம் சார். அந்த மெஸ் அந்த டாக்டர்ஸ்க்கு மெஸ் இருந்தது சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ள போய் அங்க 4 floor இருக்கு சார். 2 floor ஃபுல்லா பினிஷ் ஆயிடுது சார். அந்த ஃபிளைட் அப்படியே ஆக்சிடென்ட் ஆயின உடனே அந்த ஃபுல் ஃப்ளோர் 2 floor அப்படியே பினிஷ் ஆயிடுது. அங்க டாக்டர்ஸ் பொம்பளை பசங்க மேல் ஃபீமேல் எல்லாருமே கத்துறாங்க சார். அப்படியே எரிஞ்சு கத்துறாங்க. நம்மள யாரை காப்பாத்த அது கூட ஒரு விஷயமா இருந்தது. ஆனா யாரு நம்மளால முடிஞ்சது அவங்களை நம்ம காப்பாத்தணும் சார். அதுக்கப்புறம் 17 to 18 டெட் பாடிஸ் ஃபுல் சார் பர்ன் ஆயிடுது சார். யாரது ஃபேஸ் நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியல. அவங்க கை பிடிச்சோன்னா கை அப்படியே வெளியே வந்துடும் சார். அப்படின்னு ஆயிருந்தது சார். அதெல்லாம் நாங்க குஜராத் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பரான வேலை பண்ணாங்க சார். 45 within half an hour 45 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருது. NDRF வந்துருது, BSF வந்துருது, ஆர்மிக்காரன் வந்தாங்க. எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க சார். அதுல ரொம்ப சில டாக்டர்ஸ் அந்த பில்டிங்ல இருந்தாங்க, அவங்க தான் ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சது. ஆனா பிளைட்ல இருக்கிறவங்க அவ்வளோ ஃபியூல் எல்லாம் இந்த ஸ்ப்ரெட் ஆனதுக்காக அவங்களை யாருமே காப்பாற்ற முடியல சார். ex-CM விஜய் ரூபானி அவங்க கூட இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். நீங்க உயிரோட மீட்டிங்களா? அதுல நீங்க பங்களிக்க முடிஞ்சதா? சாரி சார், நீங்க யாரையாவது உயிரோட காப்பாத்தினீங்களா? எஸ் 4 to 5 people சார் டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த செவரு, அந்த பில்டிங்ல செவரு இருந்தது சார். அது விழுந்து அவங்களுக்கு பாதி பாடி மேல விழுந்தது. அதை நாங்க தூக்கி எடுத்துட்டு அவங்கள காப்பாத்தி வெளியே எடுத்துட்டு போறோம். 4 people உயிரோட நாங்க காப்பாற்றோம் சார். God bless you. டாக்டர் சுமந்த், இதுல போயிங்கோடைய ட்ராக் ரெக்கார்ட் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகுது. இந்த வெரைட்டி ஆஃப் ஏர்கிராஃப்டை தாண்டி அதோடைய ஒட்டுமொத்த ட்ராக் ரெக்கார்டு இன்னைக்கு மீண்டும் பேசு பொருளா இருக்கு. அதை தாண்டி ஏர் இண்டியா, குறிப்பாக போஸ்ட் டாட்டா ஏர் இண்டியாவுடைய ரெக்கார்டும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் இதை பொறுத்த வரைக்கும் நான் டாடாஸ் குழுமத்துல பணி புரிந்ததுனால நான் ஒரு பயஸ்ட் ஒபினியன் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, அவர்கள் நிச்சயமா ஒரு நிறுவனத்தை ஒரு கார்ப்பரேட் எத்திக்ஸோட ஒரு மேக்சிமம் நடத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நிச்சயமா டாடாஸ் எடுத்த பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷ். அஃப்கோர்ஸ் இட் டர்ன்ட் அவுட் டு பி a disastrous ஹியூஜ் ஆக்சிடென்ட்ங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிற ஒன்று. பட் ஒரு விஷயம், ஏர் இண்டியா ஹேட் ஸ்டார்டட் டர்னிங் அரவுண்ட். ஏர் இண்டியாவுக்கு 2-3 பிரச்சனைகள். ஒன்று அதனுடைய கலாச்சாரம், the government culture, which அது கிட்டத்தட்ட ஊறி சர்க்காரி கல்ச்சர் which had gone on for many decades. அது ஒன்று. ரெண்டாவது பழைய ஏர்கிராஃப்ட். இன்ஃபேக்ட் நம்ம எல்லோருமே, நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பலர் கூட ஏர் இண்டியா ஏர்கிராஃப்ட் உள்ள உட்கார்ந்த போது அதுல நேத்து இல்ல இந்த ஏர்கிராஃப்ட் 11 years தான் சார். ஒரு நிமிஷம், ஐ எம் டாக்கிங் அபௌட் தி ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏர் இண்டியா. ஏர் இண்டியாவுக்கு 2 பிரச்சனைகள். ஒன்று இந்த சர்க்காரி ஆட்டிடியூடு, ரெண்டாவது பழைய ஏர்கிராஃப்ட். அதை மாத்துறதுக்கு தான் பிரம்மாண்ட ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல பல ஏர்கிராஃப்ட் புதுசாக வர ஆரம்பிச்சு விட்டது. ஸோ த இம்பாக்ட் ஆஃப் தட் இஸ் ஆல்ரெடி பீயிங் சீன்.
இதுவும் கூட ஆக்சுவலா 11 வருடங்கிறது வந்து ஒரு ஏர்கிராஃப்டுக்கு ரொம்ப வயசு கிடையாது. ஸோ 25-30 வருஷம் எல்லாம் ஏர்கிராஃப்ட் சர்வ சாதாரணமா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு 11-year-old ஏர்கிராஃப்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் அ வெரி ஓல்டு ஏர்கிராஃப்ட். ஸோ அது இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட், இதே ஏர்கிராஃப்ட் கடந்த ஒரு வாரத்துல டெல்லி டு டோக்கியோ, டெல்லி டு பாரிஸ், டெல்லி டு மெல்பர்ன் போயிட்டு வந்திருக்கிற ஏர்கிராஃப்ட். ஸோ ஜஸ்ட் in the last 1 week it has safely traveled to all this. ஸோ நம்ம வந்து we cannot jump to any conclusion. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த என்கொயரியில என்ன காரணங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பரவலா எல்லோரும் வந்து இப்போ வியர் பண்றது என்ஜின் டோட்டலா டபுள் என்ஜினும் ஃபெயில் ஆகவில்லை அப்படிங்கிற கருத்து தான் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்பர்ட்ஸும், ஏவியேஷன் ஃபோரம்ல போடுற பைலட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க 2 என்ஜினும் ஃபெயில் ஆன மாதிரி இல்ல. அப்போ வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ப்ளோஷன் ஆன மாதிரி இல்ல, ஃபயர் என்ஜின் ஃபயர்ல இருக்கு, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸோ என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது, அதனாலதான் இந்த ஃபிளாப்ஸை பத்தி பேசுறாங்க, ஓவர் அந்த வெயிட் கால்குலேஷன் தப்பா போயிருக்கான்னு பேசுறாங்க. ஸோ பல விஷயங்களை பத்தி பேசுவோம். we don't know, we should not speculate, we'll wait for the inquiry report to come. பட் ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பர்டிகுலர்லி அண்டர் த டாடாஸ் நிச்சயமா அவங்க தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பாங்கிறது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் கடந்த சில 1.5-2 ஆண்டு காலமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன, largely due to these two factors which I spoke about. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையே கேள்வி கேட்கறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு கேள்வி, இதுல நிறைய ஆங்கிள் பேசப்படுது, இதுல என்ஐஏ எல்லாம் கூட வரத பார்க்கிறோம். இந்த சாபட்டேஜ் அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணிட முடியுமா? சபட்டேஜ் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பீப்புள் இமீடியட்லி அக்கௌண்ட் ஃபார் கனிஷ்கா எபிசோட் அண்ட் ஆல் தட். ஏர்கிராஃப்ட் வந்து இந்த கேஸ் ஆஃப் கனிஷ்கா ஆக்சிடென்ட்ல ஏர்கிராஃப்ட் ப்ளோன் அவுட் இந்த மிட் ஏர். கனிஷ்கா அந்த இன்சிடென்ட் பற்றி நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. அந்த கனடாலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஏர்கிராஃப்ட் யூகேக்கு பக்கத்தில் கார்க் ஐலாண்டுங்கிற ஒரு இடத்துல அந்த சமயத்தில் இருந்த ஒரு காலிஸ்தான் தீவிரவாதிகள் அனுப்பினால பேகேஜ் வந்து ரெண்டு விதமான பிளான் ஏ பிளான் பி பண்ணியிருந்தாங்க. பிளான் ஏல வந்து passenger baggage was put on board on Toronto to India flight. Aircraft அந்த ஒரு டைம் டிவைஸ்ல it exploded. காலிஸ்தானி டெரரிஸ்ட் இதுக்கு பின்னாடி இருந்ததா? அது வந்து established. அது it has been proved beyond doubt. People have been convicted also in Canadian courts. இன்னொன்று வந்து it went to Japan. Before it could explode அது கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுது. இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா till the aircraft came down like a bird. As if it is தர்மேந்திரா he wants to add something. என்ன சொல்றீங்க சார்? இந்த ஃபிளைட் நான் பார்த்தேன் சார், எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹைட்டுக்கு அது ஃபிளை பண்ணுது. ஆனா அன்னைக்கு நான் பார்த்த உடனே சார் அது ஃபிளைட் ரொம்ப மேல இருந்து சுமார கீழே வந்தது சார். அது எதுவுமே என்ன ரீசன், அது த்ரஸ்ட், அது பறக்கிறதுக்கு த்ரஸ்ட் கிடைக்கல, அதுக்காக அது கீழே வந்துருக்கு சார். சோ ஓகே, கனெக்ஷன் அது பறக்கிறதுக்கு த்ரஸ்ட் வேணும்தானே சார்? Are you hearing? இல்ல, there is an issue with the connection. மீண்டும் சரி பண்ணிட்டு வரோம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் தியரி, நீங்க ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது, it climbs normally, you just see it leaves the airfield normally போனோம்னா they leave the airfield, that's also very clearly it deviates, but it just sits, there is no explosion. அது as Mr. Sumant Raman said, ஒரு flame out no situation. flame out பண்ணிருப்பாங்களா இல்ல அதுவும் ஒரு தியரியா? they will definitely do it. இப்போ அந்த forensic வந்திருக்காங்களே, இப்போ உங்க தந்தி டிவிலே ஒரு I think 7 o'clock newsல they were talking about DVR is a very very vital one. Whether there was a cockpit commotion, somebody overpowered, all this theory will be evaluated. Because we follow 9/11 where somebody tried to overpower, all these issues will be eliminated one by one. Finally, with the CVR and DFDR, they will follow the decoding with the help of Boeing and Air India's flight safety department, and finally come to the conclusion. Boeing reputation, Air India reputation, especially in the disinvestment பற்றி பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேச பொருளாத பார்ப்போம். Your thoughts? See, disinvestment has become inevitable. தமிழ்ல சொல்லலாமா? சாரி, இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாரி, நான் ரொம்ப இங்கிலீஷ்ல மர்ஜ் ஆயிடுறேன். இதில் வந்து தவிர்க்க முடியாததாயிடுது.
என்ன ஒரு சுச்சுவேஷனில் என்ன வந்ததுனாக்க, ஏரோப்ளைனை கீழே வச்சா ஏர்க்ராஃப்ட் கிரவுண்ட்லேயே வச்சுருந்தோம்னாக்க நஷ்டம் வந்து கம்மி, ஃப்ளைட்டில் போனால் ஜாஸ்திங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன் ஆச்சுனாக்க ரொம்ப நிறையான இஷ்யூஸ் ஆகிடுது. ஒன்று காம்படிஷன், ஃபேர்ஸ் ட்ராப்பிங். நீங்கள் இந்த மர்ஜர் வாஸ் அ மேஜர் ஃபியாஸ்கோ டெசிஷன். I am retired now, but let me confess to the whole society. தமிழில் இல்லை சாரி, இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மர்ஜருங்கிற இஷ்யூ, அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு அன்வான்ட் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்குது. ஈவன் டுடே இன்னி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்க நான் இந்த சைடு, நீ அந்த சைடு. இன்னி கூட நீங்கள் வந்து 1+1 = 2 அப்படின்னு நம்ம அந்த ஒன்று செஞ்சால் 2 ஆகணும் நம்ம எதிர்பார்த்து 2 கைகள் 4 ஆனால் அந்த மாதிரி சினிமா பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே 2 கை சேர்ந்தவொன்னு 2 கையும் தோல்லேருந்து கை விழுந்துடுச்சு. 2 கை சேர்ந்தவொன்னு தோல்லேருந்து கை விழுந்துடுச்சு. அது வந்து நான் சொல்கிறேன், அது ஒரு அந்த சமயத்தில் இருந்த ஒரு தலைமை, அந்த சமயத்தில் இருந்த மினிஸ்ட்ரியோடைய ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு முடியாது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனாக்க, மிஸ்டர் சுமந்த் ராமன் சார் ஒரு லெகசி இஷ்யூன்னு ஒன்று சொன்னார், இந்த சர்க்காரி லெகசி இஷ்யூன்னு. அது வந்து ஐ திங்க் டாட்டா கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் டூன்னா அதாவது கொஞ்சம் தேவையான அளவோட மேலே போயிட்டாங்க. சில முக்கியமான இருந்த போஸ்ட்ல நீ வந்து அந்த பழைய குரூப்ல இருந்து வந்திருக்க, ஒன்று நான் தூக்கிட்டுறேன். அதீதமான மருந்து கொடுத்துட்டாங்க. அதீதமான மருந்து இல்லை, ஓகே, அவங்க வந்து எனக்கு நீ வேண்டாம், உன்னுடைய திறமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு டாடா ஏர் இந்தியா ஹஸ் டிசைடட். 27 பேர் விஸ்தாராலேருந்து. பட் அதெல்லாம் ஆபரேஷனல் இஷ்யூஸ், அதெல்லாம் இதில் இம்பாக்ட் பண்ணுமா? நிச்சயமா இம்பாக்ட் பண்ணும். இப்போ ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து எனக்கு டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எனக்கு ஆஃபீஸில் இருக்கணும். எனக்கு என்னுடைய சார்பாக அந்த ஒரு டெக்னிக் ஆஃப் டர்க்கி ஆர் சம்படி யாரோ ஒரு அவுட் சோர்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியரிங் மேனேஜர் ஒரு டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இதுதானே மேனுஃபேக்சர் ஸ்டிபுலேஷன், இது பண்ணியா 8000 ஹவர்ஸ் செக் பண்ணியா 6000 ஹவர்ஸ் செக் பண்ணேன்னு கேட்கணும். நீங்கள் எல்லாமே கொடுக்காம இன்னொருத்த பார்த்துப்பா சம்படி TCS வில் டூ இட்னாக்கா அது நடக்குமா உங்களுக்கு? பட் நம்ம கோரிலேட் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒரு பொதுவாக ஆப்ரேஷன் இஷ்யூஸுக்கும் இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுக்கும் நம்ம தொடர்பு படுத்த முடியுமா? நிச்சயமா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க இந்த மாதிரி கட் கார்னர்ஸ் பண்ணீங்கன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து டிவி சேனல் பிளாஸ்டா நீங்க பாருங்க சார், 3 plane 2 helicopters நீங்க பாருங்க, ஹிஸ்டரி பாருங்க சார். லாஸ்ட் மந்த் யூஎஸ்ல around 6 plane அங்க டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல அங்க பிளாஸ்ட் ஆயிருக்கு சார். ஓகே, அது அப்படியே நம்ம பார்த்தோம்னா யூஎஸ்ல இருக்கிற அந்த அவ்வளோ பெரிய கன்சர்ன்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட சேஃப்டி ரெக்கார்ட்ல இல்லைங்கிறதையும் பார்க்கணும். அதை தாண்டி நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. சிவகுமார்ட்டேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த 787 இதுக்கு ட்ராக் ரெக்கார்டு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட போயிங் வந்து ஒரு ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சிருக்கு, அதனால இதோடைய லைஃப் அப்படிங்கிறது கன்சிடரபிளா குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விசில் போயர் சொன்னதா செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரீலுக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதுலேருந்து நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய அனுபவத்திலேருந்து பார்க்கும்போது முக்கியமான படிப்பினை, முக்கியமான கோர்ஸ் கரெக்ஷன் என்ன தேவை நினைக்கிறீங்க? இந்த போயிங் நிறுவனத்துடைய தலைமை பொறியாளர் அவர் வந்து இந்த 787ல ஏற்பட்ட கோளாறுகளை, அந்த கட்டமைப்புகள், அதுக்கப்புறம் விமானத்தை உருவாக்குற அந்த உற்பத்தி குறுக்கு வழிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணார். அதை FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் பண்ணி விமானத்தை உருவாக்கும் விதம் தவறு என்று போயிங் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடப்பட்டது. தொடர்ந்து அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலம் கொடுத்துட்டு எல்லாம் சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறத பதிவு பண்ணிடுறாங்க. மீண்டும் அதே இன்ஜினியர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த சீரியலில் வந்து கண்ணுக்கு தெரியாத சில கேப் இந்த ஏர்கிராஃப்டில் இருக்குது, இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு திருப்பியும் அவர் வந்து புகார் கொடுக்குறப்ப அவர் 787 சீரியல்லேருந்து அவரை வந்து 777 அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த 777 ஏர்கிராஃப்ட்டுக்கும் போயிட்டு இதே குறைகள் அந்த 777 ஏர்கிராஃப்ட்லையும் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண ரீசன் வந்து ஒரு லாங் டெஸ்டினேஷன் போகணும், அதிக கிலோமீட்டர் போகணும்,
ஒரு எளிமையான விமானமாக இருக்கணும், லகுவான விமானமாக இருக்கணும், வலிமையான விமானமாக இருக்கணும் அப்படிங்கிறத பல கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு 6 விஷயங்களில் வந்து இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்டில் போயிங் நிறுவனம் கடைசி வரைக்கும் அதை ஒவ்வொரு முறையும் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதில் வந்து எரர் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அவருடைய கருத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கேப் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 1000 to 3000 டேக் ஆஃப்க்கு அப்புறம், அதாவது ஒரு 4 5 வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது வீடியோவாகவே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஒன்று, இந்த நிகழ்ச்சி வந்து போயிங் நிறுவனத்துக்கு தெரியவும் இப்போ இந்தியாவில் டாடா நிறுவனம் அதை வந்து ஏர் இந்தியாவிலேருந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 26 ஏர்க்ராஃப்டையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 26 ஏர்க்ராஃப்டையும், ஏன்னா டாடா அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு நிறுவனம், இந்த 26 ஏர்க்ராஃப்டையும் அவங்க வந்து தரையிறக்கப்பட்டு முறையாக தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு 3 மாத காலங்கள் பிறகு இதை ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். பட் அவங்க என்னென்னா தொடர்ந்து அந்த ஒவ்வொரு டயத்துலையும் தொடர்ந்து வந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த விபத்துக்கு அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அது போயிங்காக இருந்தாலும் சரி, ஏர்பஸ் நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்லேயே எந்த ஒரு சீரியஸ்லேயும் குறைகள் அந்த நிறுவனத்தாலேயோ அந்த பொறியாளர் அந்த இன்ஜினியர்னால கொடுக்கப்பட்டனா அதை கன்சிடர் பண்ணணும், அந்த தரக்கட்டுப்பாட்டு சோதனைகளை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஏர்க்ராஃப்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 60,000 டேக் ஆஃப்ஸ்க்கு இதோடைய லைஃப் ஸ்பேம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனால் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10,000 to 15,000 டேக் ஆஃப்ஸ் தான் இந்த ஏர்க்ராஃப்ட் பண்ணியிருக்கும். அதனால் அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை கலைச்சு இந்த இருக்கிற மீதி இருக்க இந்த 26 ஏர்க்ராஃப்டையும் தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆப்ரேட் பண்றது வந்து வரவேற்கத்தக்கது. ஓகே, திரும்பவும் இதுல வந்து ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸை இவர் சொல்வது போல ரீலுக் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கும். சரி, அவர் சொன்னதுல ஒரு 2-3 நான் உங்கள்கிட்ட வெளியே வந்துடுறேன் தர்மேந்திரன். ஜஸ்ட் கமிங் டு ரைட் நெக்ஸ்ட். ஒரு 2-3 பிரச்சனைகள் இருக்கு அதில். இவர் சொன்னது வந்து யாரோ ஒரு விசில் ப்ளோயர் போயிங் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸில் இருக்குது, இந்த அந்த ஏர்க்ராஃப்ட் ஜாயின்ட்ஸில் எல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மேனுஃபேக்சரர் அது வந்து அவர் அதனுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் 787 ஆப்ரேட் பண்ணுறங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு புல்லட்டின் வரணும். புல்லட்டின் வந்தால் தான் ஏர் இண்டியாவுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆர் வென் தே கோ ஃபார் மேஜர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. செகண்டு, ஒரு இது நம்ம சாதாரண ஒரு சேஃப் தென் சாரி இல்லை, அப்படி இல்லை. இது இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, வை நாட் ரீலுக்? அதான் சொல்கிறேன். இது முதல்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ண வேண்டியதுனாக்க, இப்போ வந்து ஏர் இண்டியா அவங்க வந்து ஒரு எல்லா ஏர்க்ராஃப்டையும் புதுப்பிக்கணும், இந்த பழைய ஏர்க்ராஃப்ட்டு கார்பெட்டை மாற்று, இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் மாற்று, அது எக்ஸசைஸ் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அந்த பண்ணுற சமயத்தில் 787 ப்ரையாரிட்டியில் பண்ணணும். இப்போ வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஸ்நாக்ஸில், எனக்கு அந்த மெயின்டெனன்ஸை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரசாரமான ஒரு விவாதத்துக்கு வழிகொள்கிறது. யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணலாமா, அவுட் சோர்ஸ் பண்ண அந்த ஆக்டிவிட்டியை யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ ஏர் இண்டியானாக்கா நான் வந்து டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங்காக இருக்கணும், இதெல்லாம் பண்ணிங்களா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்களா, அதை பற்றிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல நம்மளுக்கு. நான் இருந்தபோது அதனுடைய இதே வேறு, அதனுடைய அப்ரோச்சே வேறையாக இருந்தது. டாட்டா ஏர் இண்டியா ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறது வந்து டு பி சீன். ஓகே தர்மேந்திரன், நீங்கள் சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. அதை தாண்டி இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எப்படி பார்த்தீங்க? அது ஸ்விஃப்டாக நடந்ததா, அதில் ஸ்ட்ரைக்கிங்காக நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன? நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நரேட் பண்ணுங்க. தாண்டி நீங்கள் ஏதோ கருத்து சொல்ல விரும்புறீங்க? சார், நான் கொஞ்சம் வேற ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். சார், இந்த நம்ம இந்தியா நாட்டுக்கு 65 இயர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிருக்காங்க. அப்போ இந்தியா கண்டிஷனே வர்ஸ்டான கண்டிஷன் மாத்தின பிறகு என்ன ஆச்சு, டாடா கிட்ட மர்ஜர் ஆவதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சது சார். எப்போ கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரூல் பண்ணும்போது ஏர் இந்தியா கிட்ட ஃபண்ட் இல்ல சார் அவங்க எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கறதுக்கு. டாட்டானா ஒரு ஜென்யூன் பிராண்ட் சார், ரத்தன் டாடா. அவங்க கோடி கணக்கான ஃபண்ட் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க சார். அவங்க மர்ஜர் ஆன பிறகு அவங்க ரொம்ப கோடி கணக்கான காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
அந்த ரொம்ப பிளேன்ஸ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் கூட பண்ணாங்க. ஆனா நம்ம டாட்டாவை பிளேம் பண்ண முடியாது சார். ஆனா டெக்னிக்கல் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது ரைட். ஆனா இதே மாதிரி நம்ம பார்க்க போனோம்னா சரி, நம்மளுக்குன்னா இதுக்கு முன்ன 1988 ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளைட் இங்க கிராஷ் ஆச்சு சார். 1937 இயர் முன்ன, இதுக்கு முன்ன. அதுக்கப்புறம் இது ஒரு பிளாஸ்ட், செகண்ட் பிளாஸ்ட் 37 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆயிருக்குது. அதே மாதிரி நம்ம கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப கம்பேரிசன் பண்ண போனா பாருங்க சார், லாஸ்ட் 1 மந்த் நம்ம ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல மோர் தென் 6 ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் கிராஷ் அங்க கிராஷ் ஆயிடுக்கு சார். ஆனா அங்க அவங்களுக்கு டெக்னாலஜி நம்மளோட பெரிய கண்ட்ரி, நம்மளோட டெவலப்டு கண்ட்ரி, ரைட்? அங்க கூட அப்படி ஆயிருக்குதுன்னா நம்ம டாட்டாவை பிளேம் பண்ணனா சார் அது ஒரு ரைட்டான இல்ல சார். ஏன்னா அவங்க சப்போஸ் நம்ம ஏதோ ப்ராடக்ட் நம்ம வேற கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், அதுல இருக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம்காக நம்ம ஒரு கம்பெனியே, ஒரு ஜென்யூன் கம்பெனியில பிளேம் பண்ணனா அது சரியில்லை சார். ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் உங்கள்கிட்ட மீண்டும் விரிவா வரணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சுமந்த் ரொம்ப சுருக்குமா. ஹரி, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஏர் இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் டன் பை ஏஐ என்ஜினியரிங் சர்வீசஸ். ஏஐ என்ஜினியரிங் சர்வீசஸ் இப்போ டாடா கிட்ட இல்லை, கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அரசாங்கம் தான் ஏர் இந்தியாவுடைய ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு மெயின்டெனன்ஸ், தி பக் ஸ்டாப்ஸ் வித் ஏஐ என்ஜினியரிங் சர்வீசஸ். ஏஐ என்ஜினியரிங் சர்வீசஸ்ங்கிறது அரசாங்க கம்பெனி. ஏர் இந்தியாவை டாடாஸ் வாங்கினாலும் ஏஐ என்ஜினியரிங் சர்வீசஸ் என்கிற அந்த எம்ஆர்ஓ நிறுவனத்தை அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்காங்க இன்னும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ண. ரெண்டாவது, as of end of March, இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 16%, 133 ஏர்கிராஃப்ட் ஆர் கிரவுண்டட் ஃபார் சம் டெக்னிக்கல் ரீசன் ஆர் தி அதர். 133 ஏர்கிராஃப்ட் இன்க்ளூடிங் இண்டிகோ மட்டும் கிட்டத்தட்ட 60 ஏர்கிராஃப்ட் கிரவுண்டட். ஸோ இதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இந்தியாவில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கும். ஏர் இந்தியா விமான விபத்து கற்றுத்தரும் பாடம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் வாய்ச்சிட்டு இருக்கோம். அந்த விபத்து நடந்த உடனே இதை நேரில் பார்த்த அந்த விசினிட்டிலேயே இருந்த தர்மேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் பார்த்ததில் ஸ்ட்ரைக்கிங்காக பார்த்த விஷயங்கள் என்ன, உங்களோட இறுதி பார்வையும் கருத்தையும் பதிவு செய்யுங்க சார். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், 242 பேசஞ்சர்ஸ்ல ஒரு பேசஞ்சர் தான் அந்த உயிரோடு இருந்தாங்க சார். அத பாத்தீங்களா நீங்க? அவரை மீட்கிறது நீங்க பாத்தீங்களா? ஓ எஸ் சார், நாங்க தான் பார்த்தோம் சார். அது பிளேன் நடுவுல இருந்து பிரேக் ஆனதுக்கு அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து மேபி அவங்க ஜம்ப் ஆகி ஃபிளைட்ல இருந்து வெளி வந்து அந்த ஒரு பில்டிங் மேல அந்த கிராஷ் ஆனது, அதுல இருந்து வெளி வந்து அவங்க விழுந்து இருக்காங்க சார். அப்போ கொஞ்சம் உடம்புல அந்த ஃபியூல் எல்லாம் இருந்த போது கொஞ்சம் எரிஞ்சிருக்கலாம் ரைட் ஹேண்ட்ல. ஆனா கீழே உழுந்த உடனே கொஞ்சம் அவங்களுக்கு காலில் கூட அடிபட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அன்கான்சியஸ் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் எழுந்துச்சு நடந்து வந்து சொன்னாங்க, நான் இந்த ஃபிளைட்ல இருக்கேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் இருக்கு அது கேட்ட உடனே கூட எங்களுக்கு பிலீஃப் ஆகல சார், ட்ரஸ்ட் ஆகல அவன் ஃபிளைட்ல இருந்த பேசஞ்சர்னு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் காமிச்சான், நான் தான் இந்த ஃபிளைட்ல இருந்தேன், பிரிட்டிஷ் இந்தியன் ஆனா பிரிட்டிஷ் சிட்டிசன் இருந்தான் அவங்க. அது ஒரு கடவுள் ஒரு மிரக்கல் தான் சார். இல்லைன்னா யாருமே உயிரோட இருக்க முடியாது சார். அவ்வளோ டேஞ்சர் பிளாஸ்ட்ல நடந்து போனார்ல, அவருக்கு ஸ்ட்ரெச்சர் கூட பயன்படுத்தல, குடுக்கலையா இல்லையா தெரியல, நடந்து போனார் அவர். சார் அவங்க கொஞ்ச நேரம் கீழே படுத்து அதுக்கப்புறம் தானாவே எந்திரிச்சு நடந்துன்னு வந்தா சார். அதுக்கப்புறம் நாங்க அவங்கள ஆம்புலன்ஸ்ல அவங்களுக்கு சஜஸ்ட் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்புறோம். ஓகே டாக்டர் சுமந்த், இறுதி கருத்து. இல்ல, முதல்ல இந்த மிகவும் துயரமான சம்பவம், கிட்டத்தட்ட 290ங்கிறாங்க சில பேர், 241 பேர் அந்த விமானத்துல இறந்தாங்க. கிரவுண்ட்ல இன்னும் எத்தனை நபர்கள் இறந்தார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ரிப்போர்ட் சிலர் 30ங்கிறாங்க, சிலது 10 பேர் இறந்திருக்காங்க, 30 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றார்கள், நமக்கு தெரியாது. ஸோ அகெயின் அதுலேயும் ஒரு டிரான்ஸ்பரன்சி தேவை. ஏன்னா இத்தகைய சம்பவங்கள் ஒரு ப்ராப்பர் என்கொயரி ஆகி அந்த என்கொயரியினுடைய முடிவுகள் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டு ஷேர்ட் வித் தி மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட், வித் தி ஏர்லைன்,
எல்லோருக்கும் தெரிந்தால்தான் இது மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும். அது என்ன காரணமாக இருந்தாலும் அது வெளிப்படையாக அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுதான் இப்பொழுது இந்த இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகவும் ஒரு சரியான ஒரு ஆக்ட் அப்படின்னாக்க let the truth be known to the families. அதுதான் முக்கியம். அது நடக்குமா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும். இறுதி கருத்து கொடுத்து இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னாக்க, மேனுஃபேக்சரர் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க டிஜிசி அதுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. நம்மளுடைய அதாவது இது என்னுடைய வேலை இல்லை, இது பண்ணது ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ், இதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. நீங்கள் தான் இப்போ ஒரு நான் ஒரு ஏர் இண்டியா எம்ப்ளாயி, ஐ மிஸ்பிஹேவ்ட் வித் பேசஞ்சர்னா ஏர் இண்டியா தான் ரெஸ்பான்சிபிள். ஐ எம் ஒன்லி பெய்ட் சர்வெண்ட். Right from the smallest technician till the director of engineering of AIESL, ஒரு ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஏர் இண்டியா என்னங்கிறது இன்னி வரைக்கும் எனக்கு ஐ எம் நாட் ஷூர் அது யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னு. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஸ் ஃபார் அஸ் நம்ம இதை பொறுத்த வரைக்கும், இந்த விமானத்துடைய இந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆடிட் இருக்கணும். நீங்கள் நான் அப்படியே வாயில் சொல்கிறேன், டாக்குமெண்ட் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. இது கடைசியாக இருக்கணும். அதாவது ஃபேட்டல்ங்கிறது இல்லை, இன்சிடென்ட்டே கடைசியாக இருக்கணும். அதில் தான் மாற்றுக்கருத்தே கிடையாது. திரு சிவகுமார் உடைய இறுதியான பார்வை ரொம்ப சுருக்கம். போயிங் நிறுவனத்திற்கு ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் NTSBயும் தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் இந்தியாவில் இந்த இன்சிடென்ட்டுக்கு டிஜிசியை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிற உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் நேற்று அவசரமாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அமெரிக்கா அதுக்கான அழைப்பு விட்டுருக்கு, விசாரணை அழைப்பு விட்டுருக்கு. போயிங்குடைய உண்மைத்தன்மையை உலக அளவில் இந்த நம்பகத்தன்மையை அமெரிக்கா அந்த நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவாக செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம எல்லா உலக நாடுகளில் இருக்க எல்லா நாடுகளுமே அந்த போயிங் நிறுவனத்துடைய விமானங்களை ரீசெக் பண்ணக்கூடிய டைம் இது. ஓகே, முக்கியமான கருத்துக்கள் பதிவாக இருக்கு. எல்லாரும் சொன்னது போல் இது போன்ற இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருக்க அரசு அமைப்புகள் எல்லாரும் ஆவணம் செய்ய வேண்டியவற்றை செய்யணும். இது போன்ற ஒரு நிகழ்வை இனி நம்ம பேச வேண்டிய, அச்சப்பட வேண்டிய, எல்லாரும் பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறது தான் ஒத்த கருத்தாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்குண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.